ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இலங்கையை விட்டு வேறு நாட்டில் இருப்பீங்களா இருந்தால் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ போச்சுச்சோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு இப்போ இலங்கையில் வந்துட்டு. ஸோ இதுக்கு மேலே எப்படி லாங் ட்ரிப் போக போகிறோம்னு சொல்லி தெரியலை. உண்மையிலே இந்த பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்தி பெட்ரோல் அடித்தா விட இப்போ கிட்டத்தட்ட 1000 ரூபா காசு எக்ஸ்ட்ரா ஆகணும் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணுறா. என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம அலர்ட் ஆகி எனக்கு தெரியும் உண்மையில் பெட்ரோல் கூடுமா குறையுமான்ற ஒரு டவுட்லேயே நேற்று பார்த்தீங்கன்னா சும்மா காசு இருந்தது. ஸோ நேற்று போய்ட்டு கிட்டத்தட்ட 25-30 லிட்டர் பெட்ரோலுக்கு மேலே நம்ம அடிச்சிட்டோம் நேற்று. ஸோ அடிச்சு கிட்டத்தட்ட ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த பெட்ரோல் எத்தனை நாளைக்கு காணுமான்னு சொல்லி தெரியலை. ஸோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அந்த விவசாய வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ இனி நம்ம அடிக்கடி நம்ம லாங் ட்ரிப் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சால கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பெரிய ஷோக்கிங் நியூஸ், பெட்ரோல் ப்ரைஸ். அப்பா என்ன நாடப்பா அது. நேற்றைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 171 ரூபா போச்சு. ஸோ உண்டை பார்த்தீங்கன்னா 77 ரூபா ப்ளஸ் பண்ணிட்டாங்க. 254 ரூபா புது ப்ரைஸ். 254 ரூபா புது ப்ரைஸ். 254 ரூபா புது ப்ரைஸ். ஸோ இனிமேல் எப்படி லாங் ட்ரிப் போகிறோன்னு சொல்லி தெரியல. ஸோ நேற்று நான் அந்த பெட்ரோல் 177 ரூபா இருக்கும்போது நான் பெட்ரோல் செட்டுக்கு போன அந்த வீடியோ இருக்குது. ஸோ இன்றைக்கு நான் 254 ரூபா இருக்கும்போது பெட்ரோல் செட்டுக்கு போன வீடியோ இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நீ. ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுன்னு சொன்னால் மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. என்ன சம்பவம்? பெட்ரோல் ஸ்டேஷன் இன்றைக்கி வ்ளாக் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறேன், எல்லா செட்டுக்கும் போக போகிறேன். இப்போ நாளைக்கு இந்த இப்போ 177 நாளைக்கு கூட போகுது. இப்போ நான் பெட்ரோல் கலெக்ட் பண்ணுறேன், டேங்க் ஃபுல் பண்ண போகிறேன். ஆ பாஸ், என்ன மாதிரி டேங்க் ஃபுல்லண்ணே, டேங்க் ஃபுல்லண்ணே, டேங்க் ஃபுல்லண்ணே. ஆ குமரன் பிரபல இல்லை, பிரபல நடிகர், டிரெக்டர். சபா இயக்குனர்ண்ணே. ஐயோ ஐயோ கணக்கை வந்துட்டியானே. இவ்வளோ வந்துரு. $2220. ஓ போடுவேன். அடுத்த விலங்குளம் போகிறேன். ஓ வீட்டை போயிட்டு இப்போ வச்சுட்டு இருக்கா சார்? இருக்குதாம்மா. சன் சினிமா சரத்தை குடிச்சிட்டு நிறைய நாளைக்கு பிறகு ஒன்றா சந்திச்சு குடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடில் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டை வந்தாச்சு. இப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது இப்போ அப்படிக்குள்ள பாருங்களேன், பெட்ரோலை வந்து நான் வீட்டை கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஐஓசி ஃபியூவல் ஸ்டேஷனில் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 254 ரூபா போகுது. ஸோ லங்காவில் பார்த்தீங்கன்னா 177 ரூபா, கிட்டத்தட்ட 23 அங்கால 54, 23 54, 77 ரூபா கூட. வேறு வழி இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ பெட்ரோல் எடுக்க போகிறோம் பைக்கில் இருந்து. இப்போ எடுத்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ட்ரிப் போக வேண்டியிருக்குது. ஸோ பெட்ரோல் எப்போ வேண்டாலும் செட் இல்லாமல் போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலையும் எகிற போகுது. ஸோ வேறு வழி தெரியலை. இப்போ நம்ம வந்து பெட்ரோல் எடுக்க போகிறோம் பைக்கில் இருந்து. பெட்ரோல் இதுக்கெல்லாம் ஒரு ப்ளாக் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள்.
இதுக்கெல்லாம் ஒரு ப்ளாக் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு ப்ளாக் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். வேறு வழி தெரியலை. பெட்ரோல் எப்போ ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஸோ சேவிங் பண்ணி வைக்க வேண்டியதுதான் பெட்ரோலை. பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக இருக்குது பெட்ரோல். நோ வழி. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது டேங்கில். போய் இந்த வயர் வழியாக எடுக்கும் பெட்ரோலை. அப்படியே எடுத்து வைக்க வேண்டியான். இன்னும் 2-3 செட்டுக்கு போக வேண்டியிருக்குது பெட்ரோலுக்கு. இப்போ அப்படியே பெட்ரோல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வளம் போல் அப்படியே ஒன்றில் நிற்கிது, ஒரு புள்ளியில் நிற்கிது. பார்ப்போம். நம்ம இன்னும் பெட்ரோல் அடிக்கணும். இனி வேறு செட் அடிக்கலாம் பெட்ரோல். பெட்ரோலோட ப்ரைஸ் அடிக்கலை. இல்லை அடிக்கலை. அடிப்போன்னு பார்த்தா வேணாம். என்ன கூடுமாண்ணே? என்ன கூடுமா பெட்ரோல்? கடவுளே, நாட்டை விட்டு எவ்வளோ இருக்கிறேன். விஷயம் தெரியாது. பங்குக்கு அடிச்சே 4000 ரூபா. விலையை பார்க்கல. அடிச்சு என்ன 4000 மட்டும் என்ன செஞ்சு விலையை பாருங்க. ஐயோ கடையில் கைட்டு போகிறோம். யாழ்ப்பாணமோ 1000 ரூபா காசு வாங்க. எனக்கு 3200 முடியும்னு நினைக்கிறேன். இப்போ 1000 ரூபா கூட வரும் 14 லிட்டர். எனக்கு தெரியாம வெளில வேலைக்கு வர கூட்டி நிற்கிறேன். ராத்திரியை கூட்டிட்டாங்க. அவன் ஆட்சி சீமாட்டும் கூட்டினாங்க. இனி குறையா பெட்ரோல்? குறையிற சாந்தில் நீ கூட தான். டீசல் எவ்வளோ போகுது? டீசல் 55 ரூபா. 176 ரூபா. 176 டீசலா? என்ன சொல்லி? டீசல் இருக்கு. என்ன டீசல் அதுவும் இல்லையா? டீசல் மன தட்டுப்பாடு. பெட்ரோல் வந்துட்டு இருக்கேன்.